Hi students, welcome to IK Academy. இன்னைக்கு லாஸ்ட் இயர் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட வெண்டருக்கு கேட்ட கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஎன்பிஎஸ்சியில் லாஸ்ட் இயர் நவம்பரில் கேட்டது. ஓகே, இப்போ பார்ப்போம். கொஸ்டின், வாட் இஸ் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்? அதாவது சேதப்படுத்தி பார்க்கும் சோதனையின் தீமைகள் என்ன? இப்போ டெஸ்டிங்கில் இப்போ வெல்டிங் பண்ணிட்டாங்க. வெல்டிங் பண்ணதோன்னா அதோட ஜாயிண்டை டெஸ்ட் பண்ணுவாங்க. ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று டிஸ்ட்ரக்டிவ், இன்னொன்று நான் டிஸ்ட்ரக்டிவ். என்டிடிங்கிறது நான் டிஸ்ட்ரக்டிவ். டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா என்னன்னா, அந்த பொருளை உடைச்சிருவாங்க. உடைச்சிட்டு அந்த வெல்டு எப்படி இருக்கு, நல்லா வெல்ட் ஆயிருக்கா, நல்லா வெல்ட் ஆகலையான்னு டெஸ்ட் பண்ணுறது டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட். நான் டிஸ்ட்ரக்டிவ்னா அதில் நிறைய டைப்ஸ் இருக்கு. அதில் அந்த பொருளை சேதம் ஆகாது. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் என்ன அப்படின்னா, சோதனையின் போது மாதிரி சேதப்படுத்தப்படும். அதாவது ஸ்பெசிமன் உடஞ்சிரும். அதுதான் இதுல இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி அக்யூரசி எல்லாமே கிட்டத்தட்ட அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் பைலிங்குள்ள தான் இருக்கும். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு மிக்ஸ் ஆகிருக்கு. பார்ப்போம். இன்னைக்கு கொஞ்சம் கொஸ்டின் பார்ப்போம். அதே மாதிரி அடுத்தடுத்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். What type of loading is typically used to test the fatigue resistance of welding joint? கவனிங்க, வெல்டு மூட்டுகளின் சோர்வு எதிர்ப்பை சோதிக்க, அதாவது ஃபெட்டிக் ரெசிஸ்டன்ட் சோதிக்க எந்த வகையான டெஸ்டிங் பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னு. ஃபெட்டிக் அப்படின்னா என்னன்னா, லிசன், பொதுவாக லோடிங்கில் டென்சைல் கம்ப்ரசிவ் இதெல்லாம் இருக்குது. டென்சைல்னா இது ஒரு ஆப்ஜெக்ட்னு வைங்களேன், இந்த ரெண்டு பக்கமும் பிடிச்சி இழுக்கிறேன்னா இது பேர் டென்சைல். ரெண்டு பக்கமும் பிடிச்சி அமுக்குறேன்னா கம்ப்ரெஷர். சரிங்களா? ரெண்டு சைடும் ஷியர், ரெண்டு இந்த மாதிரி மேலே ஒரு பக்கம் கீழே ஒரு பக்கம் இந்த மாதிரி இழுக்கிறோம் அப்படின்னா அது ஷியர். அதாவது ஷியர்னா இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் அது உராய்ஞ்சிட்டு போகும். அடுத்தது ஃபெட்டிக் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஒரு இரும்பு கம்பி, சின்ன கம்பி எடுத்துக்கோங்க. இப்படி இப்படியே மேலேயும் கீழேயும் அப்படியே அமுக்கிக்கிட்டே இருங்க. அப்படி அமுக்கிட்டே இருக்கிறப்ப அதோட நார்மல், அதாவது ஈல்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த ஈல்டு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது அப்படின்னா என்னன்னா, அந்த லோடு தாண்டி போறப்ப ஒரு மெட்டல் டிஃபார்ம் ஆகும். டிஃபார்ம்னா வளையும் இல்லை உடையும். ஓகேங்களா? அதை விட கம்மியான லோடு கொடுத்தாலே திரும்ப 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 நம்ம கொடுக்குறது, இதுக்கு பேர் தான் ஃபெட்டிக் அப்படின்னு. அப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, அதோட ஈல்டு ஸ்ட்ரென்த் வேல்யூவை விட கம்மியா கொடுத்தாலே அது உடஞ்சிடும். அதுதான் ஃபெட்டிக் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த், ஃபெட்டிக் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் மெத்தட் தான் புஷ் புல் லோடிங். புஷ் புல் இதுவும் ஃபெட்டிக் மாத்தா. ஸோ அப்போ அந்த அந்த ஆப்ஜெக்ட் ஃபெட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். புஷ் புல் லோடிங்கில் பாஸ் ஆகும். அடுத்து, பிஃபோர் பர்ஃபார்மிங் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங், வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இனிஷியல் இன்ஸ்பெக்ஷன் ஸ்டெப் ஃபார் வெல்ட்ஸ்? ஓகேங்களா? சேதப்படுத்தும் சோதனைகளை செய்வதற்கு முன் வெல்டுகளுக்கான முக்கியமான ஆரம்ப ஆய்வு பணி என்ன? ஒரு டெஸ்டிங் எடுத்துட்டு போய் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கோ என்கிட்ட ஏதோ பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க விசுவலா பார்க்கணும், கண்ணால பார்க்கணும். ஓகே, கண்ணால பார்க்குறப்பவே பெரிய ஓட்டம் இருந்துச்சுன்னா நம்ம டெஸ்ட் வரைக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ பார்த்துட்டு நல்லா இருந்தாலும் நம்ம உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் விசுவல் இன்ஸ்பெக்ஷன், அதுக்கப்புறம் தான் நம்ம டிஸ்ட்ரக்டிவோ என்டிடிவோ அடுத்தது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டக்டிங் எ விசுவல் இன்ஸ்பெக்ஷன் ஃபார் ஆப்வியஸ் டிஃபெக்ட், வெளிப்படையான குறைபாடுகளுக்கான காட்சி, விசுவல் ஆய்வு நடத்துதல், கண்ணால பார்க்கறது தான் வெல்டிங். அடுத்து, வாட் டைப் ஆஃப் டெஸ்டிங் இஸ் டைபிக்கலி பெர்ஃபார்ம்டு யூசிங் எ ஃப்ரீ பெண்ட் டெஸ்ட் வைஸ்? இலவச வளைவு சோதனையின் வயசை பயன்படுத்தி பொதுவாக எந்த வகையான சோதனை செய்யப்படுகிறது? சரி, இது டிஎன்பிஎஸ்ல கேட்ட கொஸ்டின். ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்து இலவசங்கிறது டைப்பிங் எரராக இருக்கும். ஜஸ்ட் லைக் ஃப்ரீ பெண்ட் டெஸ்ட் அப்படின்னாலே, பெண்ட் பண்ணாலே அது டிஸ்ட்ரக்ஷன் தான். அது வளையும் இல்லாட்டி உடையும். ஓகேங்களா? அப்போ சேதப்படுத்தப்படுதா? ஆமாம், சேதப்படுத்தப்படுது. அது பண்ணாலே அது டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் தான். அடுத்தது, the test method used to test strength of spot weld joint. ஸ்பாட் வெல்டுனா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் வெல்டிங் பண்ணுறதுக்கு பேர் ஸ்பாட் வெல்ட். அந்த ஸ்பாட் வெல்டுக்கோட ஜாயிண்ட்டை என்ன மாதிரி டெஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, டென்சைல் டெஸ்ட். அதாவது
ஸ்ட்ரென்த், அதோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ற டெஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது என்னன்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் மெத்தட். டென்சைல் ஸ்ட்ரெஸ்னா ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி வச்சிருப்பாங்க, மேல ஒரு லோடு கொடுப்பாங்க, கீழே ரெண்டையும் பிடிச்சி ரெண்டு பக்கமும் இழுப்பாங்க. இழுத்தோன்னா ஒரு பர்டிகுலர் லோடு கொடுத்தோன்னா அது உடையும். சீக்கிரமே ஒரு டக்குன்னு உடஞ்சிருச்சுன்னா ஸ்ட்ரென்த் கம்மின்னு அர்த்தம். நிறைய லோடு கொடுத்தோன்னா உடையுது அப்படின்னா அதோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். The main objective of weld inspection is to ensure. எதுக்காக இன்ஸ்பெக்ஷன் பண்றோம்? ஆய்வு, அதாவது சோதனை எதனால பண்றோம்? வெல்டிங் வந்து நல்லா வெல்டிங் இருந்திருக்கா, கிராக் இருக்கா, இல்லை ப்ளோ ஹோல்ஸ் இருக்கா, போரோசிட்டி இருக்கா, அது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு தான். எதுக்காக இதை பண்றோம்? ஹை குவாலிட்டி, அதோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான். சரிங்களா? நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதை அடுத்த வாட்டி ரெக்டிஃபை பண்ணணும், இல்லை மாற்றணும், ஏதாவது செய்யணும். ஸோ குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு அதுக்காக தான் மெயினா என்டிடி மெத்தடோ இல்லை டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் மெத்தடோ போறது. அடுத்து, how is identified lack of fusion internal defects by destructive testing? சேதப்படுத்தும் சோதனையின் மூலம் உறுதிகள் போதுமானதாக இல்லாமை குறைபாட்டினை எந்த பரிசோதனை மூலம் செய்யலாம்? என்ன கவனிங்க, லேக் ஆஃப் ஃபியூசன் என்னன்னா, ஒரு வெல்டிங் பண்றோம், ரெண்டு பிளேட்டை வச்சுட்டு அதுல ஒரு கேப் இருக்கு. வெல்டிங் பண்றப்ப என்ன ஆகும்? எலக்ட்ரோடு உருகி அங்க எந்த ஜாயிண்ட்ல ஃபில் பண்ணுமோ அந்த கேப்பை ஃபில் பண்ணும். லேக் ஆஃப் ஃபியூசன் என்ன அர்த்தம்னா, அது ஃபுல்லா உருகி இருக்காது, நடுப்புற எங்கேயாவது கேப் இருக்கும், கொஞ்சம் இடத்துல அந்த மோல்டன் மெட்டலே வந்திருக்காது. அதுக்கு பேர் தான் லேக் ஆஃப் ஃபியூசன் அப்படிங்கிறது. இது எப்படி பண்ணுவாங்கன்னா, எக்ஸாமினேஷனா ஃப்ராக்சர்டு வெல்டை வந்து பிரேக் பண்றப்ப அது ஃபுல்லா வெல்டா இருக்கா, இல்லை இடையில எங்கேயாவது விட்டு போயிருக்கா, கேப் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஓகே, which is the test to determine the tensile strength and ductility of the welding? Tensile stress தான். ஓகேங்களா? பேர்லயே கொடுத்துட்டாங்க டென்சைல் ஸ்ட்ரென்த், டக்டிலிட்டியும் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, இது டென்சைல் ஸ்ட்ரென்த். டக்டிலிட்டினா என்னப்பா? அது ரெண்டு இருக்கு, ஒன்று டக்டிலிட்டி, இன்னொன்று பிரிட்டில்னஸ். ஓகேங்களா? ரெண்டுமே ப்ராப்பர்ட்டி. இப்போ டக்டிலிட்டி அப்படின்னா வளையிற தன்மை. இப்போ ஒரு இரும்பு இருக்கு, இரும்பை வந்து நீங்க உங்களால வளைக்க முடியுது, ஒரு லோடு கொடுக்குறீங்கன்னா அது வளையுது அப்படின்னா அது டக்டில். ஓகேங்களா? அதே இது ஒரு கண்ணாடி எடுக்கிறீங்க, கண்ணாடியை வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, லோடு கொடுக்குறீங்கன்னா அது வளையாது, உடஞ்சி வரும். ஸோ இதுக்கு பேர் பிரிட்டில்னஸ். பிரிட்டில்னஸ்னா கிளாஸ் லைக் ஸ்ட்ரக்சர். டக்டிலிட்டினா பெண்ட் பண்ணக்கூடிய, அதாவது வளையும், பர்மனண்டா வளையும், அதுக்கு பேர் தான் டக்டிலிட்டி அப்படின்னு. இப்போ டென்சைல் டெஸ்ட்ல என்ன பண்ணுவோம்? மேலேயும் கீழே லோடு கொடுக்குறப்ப ஒரு எலாங்கேஷன் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து 10 சென்டிமீட்டர்னு வைங்களேன், டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இதே 10 இருக்குமானா 10 இருக்காது, 11 12 இருக்கும். ஸோ அதை வச்சு இது கொஞ்சம் நல்லா வளையுது, இதுக்கு டக்டிலிட்டி அதிகம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். டென்சைல் டெஸ்ட்ல ஸ்ட்ரென்த், நல்ல லோடு வருது, நல்லாவும் வளையுதுன்னா டென்சைல் ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருக்கு, டக்டிலிட்டியும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். லோடு மட்டும் நல்லா வருது ஆனா 10 10ஆவே இருக்கு உடஞ்சதுக்கு அப்புறம்னா அது நல்லா வளையல அப்படின்னு அர்த்தம். ஸோ டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஸ் வெல் அஸ் டக்டிலிட்டி ரெண்டையுமே நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சோதனை எதுனா டென்சைல் ஸ்ட்ரெஸ். அடுத்த கொஸ்டின், a test that involves breaking a material to access its strength is known as. ஒரு பொருளை உடைப்பதன் மூலம் அதன் ஆற்றலை மதிப்பீடு செய்யும் சோதனை என்னன்னு சொல்றாங்க? இதுல எது? இப்ப நாளைக்கு நிறைய டெஸ்ட் இருக்கு உடைச்சு பண்றது, டென்சைல் மட்டும் இல்ல, 2 டெஸ்ட்லையும் உடையும். இருந்தாலும் இவங்க கொடுக்குற 4 ஆப்ஷன்ல எதுன்னு பாருங்க. 5 ஆப்ஷன்ல 5வது ஆப்ஷனே கிடையாது. பாருங்க, டை பெனிட்ரேஷன் டெஸ்ட். டை பெனிட்ரேஷன் டெஸ்ட்ல உடையமானா உடையாது. டைல என்ன பண்ணுவோம்? டை அப்ளை பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் டெவலப்பர் எல்லாமே அப்ளை தான் பண்ணுவோம். இது வந்து என்ன பண்ணும்? டை என்ன பண்ணும்? அதாவது ஓட்டர்னா அது உள்ளார ஊடுருவோம். டெவலப்பர் என்ன பண்ணுவோம்? அது அப்படியே உறிஞ்சி மேல அப்படியே காட்டும், எந்தெந்த இடத்துல எல்லாம் டிஃபெக்ட் இருக்குங்கிறத காட்டும். இதனால உடையுமா அப்படின்னா வெல்டு ஜாயின் உடையாது. ஸோ இது என்டிடி, இதுவும் என்டிடி தான், நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட். மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட், அது மேல மேக்னெட்டிக் பார்ட்டிகலை தூவி, ஓகேங்களா, அது ஒரு அந்த காந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணி அது மூலியமா எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இதுவும் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட். இதுலயும் பொருள் உடையாது. அல்ட்ராசோனிக் டெஸ்ட், அல்ட்ராசோனிக் சவுண்டை வச்சு டிஃபெக்ட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. இதுவும் என்டிடி. டென்சைல் டெஸ்ட்ல உடஞ்சிரும்.
எப்படியா இருந்தாலும் லோடு கொடுக்குறப்ப உடஞ்சிரும் அதை வச்சு நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. இது டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். ஸோ ஆன்சர் சி 40. Why inspection are needed in building? பில்டிங்ல எதுக்காக இன்ஸ்பெக்ஷன் பண்றோம்? ஓகேங்களா? டிட்டர்மைன் ஃபால்ட், குறைபாடு, வலிமை மற்றும் தரம், இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? வெல்டிங்ல இன்ஸ்பெக்ஷன், அதாவது வெல்டிங்கை ஆய்வு பண்றோம். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு இந்த கொஸ்டின் போதும். இன்னொரு நாள் இன்னும் சில கொஸ்டின்ஸோட பார்ப்போம். தேங்க்யூ.